வணக்கம். 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள், பழைய இரும்பு போன்ற மிகவும் சுஸ்தையான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பொறுமை இழந்தால் வீண் மன உளைச்சல்களுக்கு ஆளாக நேரிடும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். ரோகிணி, நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள், மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிருக சீரிஷம், வேலை செய்யும் இடத்திலும் வண்டி வாகனங்களிலும் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். சிறு விபத்துகள் அல்லது உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக மிதுன ராசி நண்பர்களுக்கு. அதே நேரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி நினைத்தபடி நிறைவேறும். மிதுனத்தில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். திருவாதிரை, நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். புனர்பூசம், பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். ஆனால் பாதுகாப்பு அவசியம் வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். சர்வ காரியத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாள், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே நேரம் பொறுமை வேண்டும். பூசம், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயில்யம், சிறு தடைகள் இருந்தாலும் மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலாம்.